பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமொழிகள் 12:28. In the way of righteousness is life, and in the pathway thereof there is no death. Proverbs 12:20. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை இந்த வேளையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நாம் கேட்க போகிற வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தை குறித்தும் இஸ்ரவேல் வம்சத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே சாபமாக இருந்தது போல மற்றவர்களுக்கு தெரியும், தரித்திரம் போல தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் இருக்கிறது போலவே நம்மை அழைத்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே ஆமென், ஸ்தோத்திரம். சாபம் என்றால் ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது ஆதி மனுஷன் தேவனுடைய வார்த்தை மீறினபடினால் அவனுக்குள்ளே சாபம் வந்தது. அவனுக்குள்ளே ஒரு பெரிய இழப்பு வந்தது. அந்த சாபம் முழு உலகத்துக்கும் ஆளுகை செய்தது. சில சூழ்நிலைகளில் மனுஷன் ஆமென், ஸ்தோத்திரம், இந்த சாபத்துக்கு உள்ளாக மாறுகிறான், சாபத்துக்குள்ளாக ஆளாகிறான். அந்த சாபம் அவனை ஆட்கொண்டு அவனை அப்படியே அமுக்கி வைக்கிறது, அவனை ஆளுகை செய்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே
எப்படி எந்த அளவுக்கு சாபமாக இருந்தீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூதா வம்சமும் இஸ்ரவேல் வம்சமும் ஸ்தோத்திரம், அவர்களுக்குள்ளே சில வேளையில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும்போது சாபத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போது சாபம் அவர்களை ஆட்கொண்டது. ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போது, முறுமுறுத்த போது, அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன போது, எங்களை வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் எங்களை நடத்தவில்லை, இந்த ஸ்தோத்திரம் இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை நடத்தினது என்று சொல்லி சில வேளையில் அதை பின்பற்றி போன போது அவர்களுக்குள்ளே சாபம் வந்தது. இந்த சாபத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, யூதா ஜனங்களுக்குள்ளே அவர்கள் மறுபடியுமாக அந்த சாபம் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை மிகவும் நெருக்கும்போது, வேதனைக்குள்ளாகும் போது மறுபடியுமாக ஆண்டவர் நோக்கி அவர்கள் கதறுவார்கள், அவர்கள் கூப்பிடுவார்கள், அவர்கள் கெஞ்சுவார்கள். அப்படி கெஞ்சி கூப்பிட்டு, ஆண்டவரே எங்களுக்காக ஒரு விசை மனம் இறங்கும், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் உம்மை நோக செய்தோம், நாங்கள் அக்கிரமம் செய்தோம், எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் முறையிடும்போது ஆண்டவராகிய தேவன் இரக்கமுள்ளவர். அந்த இரக்கமுள்ள தேவன் அவர்களுக்காக இறங்கி ஸ்தோத்திரம், நீங்கள் புறஜாதிகளுக்குள் எப்படி சாபமாக இருந்தீர்களோ அதே போலவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி, நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர்களை பல முறை அவர்களை ஆண்டவராய் தேவன் கையை பிடித்து தூக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஸ்தோத்திரம், சில சாபங்கட்டுகள், சில போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் விலகும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அவருடைய சந்நிதியில் போய் எட்டினது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் மத்தியில் அவர்கள் சாபமாக இருந்தபோது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாபமாக இருந்தபோது, அவர்கள் அடிமைத்தனத்திலே ஸ்தோத்திரம் மிகவும் ஒடுக்கப்படும் போது, அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தர் மனமிறங்கி அந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி சாபமாக இருந்தார்களோ, ஸ்தோத்திரம், அந்த எகிப்து தேசத்தில் எப்படி சாபத்துக்குட்பட்டிருந்தார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் எப்படி சாபமாக இருந்தீர்களோ, எவ்வளவு அடிமைத்தனம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒடுக்குதல், எவ்வளவு நெருக்கங்கள், எப்படியெல்லாம் நீங்கள் சாபத்துக்குள்ளாக இருந்தீர்களோ அதற்கு பல மடங்கு, 1000 மடங்கு இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சாபம் என்பது மிகவும் ஒரு கொடிய ஒரு நோய் என்று தான் சொல்ல முடியும். சாபம் என்பது ஒரு கொடிய வியாதி. சாபம் என்பது ஒரு கொடிய ஒரு சூழ்நிலை. சாபம் என்பது அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்தோத்திரம் நெருக்கம். சாபம் என்பது ஸ்தோத்திரம் பயங்கரமான ஒரு வேதனை உள்ள அனுபவம். ஆனால் அந்த சாபத்துக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக, ஸ்தோத்திரம் சாம்பலுக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, அந்த வேதனைக்கு பதிலாக, நெருக்கத்துக்கு பதிலாக, துன்பத்துக்கு பதிலாக, சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஆனால் பயப்பட வேண்டாம், நம்முடைய கைகள் திடப்பட கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை, பல தடவை
எத்தனையோ முறை அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கின போது சாபம் அவர்களை மேற்கொண்டது. எல்லா சாபங்களையும் எல்லாவற்றையும் முறியடித்து அந்த தேவன் அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இந்த சாபத்தின் ஸ்தோத்திரம், அந்த சாபத்தின் வல்லமை அவர்களை ஆட்கொண்டு வைத்திருந்தது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த சாபத்தின் வல்லமைகளை முறியடித்து, அந்த சாபத்தின் கட்டுகளை உடைத்து, அந்த சாபத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து, ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவன் ஸ்தோத்திரம், என்னையும் உங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் இந்த தேசத்தில் ஸ்தோத்திரம், சாபத்தை எல்லாம் உங்களுக்கிலிருந்து எடுத்து போட்டு, ஸ்தோத்திரம், சாபம் என்பது பல விதத்தில் வரும். ஸ்தோத்திரம், முன்னோர்கள் நிமித்தமாக வரும். முன்னோர்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனதுனால ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சாபம் வந்துவிடும். அந்த சாபத்தை முறியடிப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றினேன். சாபம் இனி உங்களை மேற்கொள்வதில்லை. சாபத்தை நான் சுமந்து விட்டேன். சாபத்துக்கு பரிகாரம் செய்துவிட்டேன். சாபம் இனி உங்களை அணுகாது. சாபம் இனி உங்களை மேற்கொள்ளாது. சாபத்துக்கு நீங்கள் அடிமையல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான் அடிமைகளாக இருக்கப் போகிறீர்கள். தேவனுக்கு தான் அடிமைகளாக இருக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். தள்ளாடி போன முழங்கால்களையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துகிற கர்த்தர். இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் தேசத்தில் ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படியே நாங்கள் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே,
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே என்னை காக்கும் இறைவன் நீரே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே என்னையாளும் தலைவர் நீரே. உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னையாளும் தலைவர் நீரே. உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே. அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே. இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே. இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீ. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீ. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது. என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது. என் உடலும் இளைப்பாறுது.
ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது.